இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேசம் ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இந்த லெந்து கால வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த வருடத்தில் மறுபடியும் ஒரு லெந்து காலங்களை கிருபையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில் கூட்டிக் கொடுத்திருக்கிறார். லெந்து காலம் என்பது ஆவிக்குரிய வளர்ச்சியில் ஒரு வசந்த காலம் என்பதை குறிக்கிறது. ஏனென்றால் நீங்கள் வசந்த காலத்தை நீங்கள் கண்ணோக்கும் பொழுது எல்லா பழைய இலைகளை எல்லாம் உதிர்த்து விட்டு புது தளிர்கள் தோன்றி பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுப்பதற்காக அந்த மரங்கள் செடிகள் எல்லாம் மிகவும் ரெடியாக இருக்கும். அதே போல்தான் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வேண்டாத காரியங்களை எல்லாம் உதிர்த்து விட்டு புதுமையாக நாம் மாறப்படுவதற்காக தான் இங்கு லெந்து காலம் என்று ஒரு அட்டவணை கொடுத்து 40 நாட்கள் அதை அனுசரிக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம். இது ஏனோ தானவென்று ஒரு கேலண்டர் இயரில் வருகிறது. ஐயால் நாமும் ஏதோ சென்றால் போதும் என்று நினைக்க வேண்டாம். ஏனென்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருவரும் ஆயத்தப்படுத்துவதற்காக தான் நாம் பழைய காரியங்களை எல்லாம் கலைந்து விட்டு புதிதான காரியங்கள் கனி கொடுக்கும் ஒரு ஜீவியம் செய்வதற்காக தான் இந்த லெந்து காலங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் இந்த லெந்து காலங்களில் முதலாக நான் கொடுக்கும் தலைப்பு மனம் திரும்புதல். ஏனென்றால் அநேக காரியங்களில் இருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பினால்தான் நமக்கு ரட்சிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டால்தான் ஆவிக்குரிய செழிப்பு மட்டுமல்ல பொருளாதார வாழ்க்கையிலும் அதிக செழிப்பு உண்டாகும். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் நாம் மனம் திரும்பல் இல்லாமல் ஒரு செழிப்பின் உபதேசத்தை தான் அநேகர் பிரசங்கித்து கொண்டு வருகிறார்கள். அதை நோக்கி மக்கள் கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. லெந்து காலம் என்பது நாம் வேண்டாத காரியங்களை இலையுதிர்க்க உரிய தருணமாகும். ஆகையால் வேதாகமத்தில் எவ்வாறெல்லாம் மக்கள் தங்கள் தவறுகளை உணர்ந்து ஆண்டவரிடம் மனம் திரும்பும் பொழுது எவ்வாறெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று நாம் கண்கூடாக கண்டு கொள்ளலாம். தவறுகளை உணர்ந்து மனம் திரும்பும் பொழுது மட்டும்தான் நமக்குள் ஒரு ஆவிக்குரிய சிந்தனை வரும், ஆசீர்வாதம் வரும், பொருளாதார மேம்பாடும் வரும். ஆகையால் முதலாவது தாவீது ராஜாவின் மனம் திரும்புதலை குறித்து சற்று சிந்திப்போம். நீங்கள் தாவீது ராஜாவின் ஒரு துணிகரமான ஒரு பாவ வாழ்க்கை 2 சாமுவேல் 11-12 அதிகாரத்தில் நாம் காணலாம். தாவீது ராஜா மக்கள் எல்லாம் யுத்தத்துக்கு போகும் காலத்தில் இவர் செல்லாமல் வாளை அரண்மனையில் இருந்து விட்டார். அப்பொழுது சாயங்கால வேளையில் அரண்மனை உப்பரியில் உலாவிக் கொண்டிருக்கும்போது ஒரு குளிக்கிற பட்சேபாள் என்னும் அந்த ஸ்தான பண்ண ஸ்திரீயை கண்டார். கண்டவுடனே அவருக்கு அதிகமாக இச்சை வந்து விட்டது. தான் ராஜா என்று நினைத்து அவளை அழைத்து வர சொல்லி அவளை சயனித்து தீட்டுப்படுத்தி விட்டார். பிற்பாடு அவர் மனைவி யார் கணவன் என்று அறிந்து ஏத்தினாகிய உரியாவை அவர் அங்கு யுத்தக்களத்திலிருந்து அரண்மனைக்கு வர செய்து அநேக பொருள்களோடு அவன் வீட்டுக்கு சென்று மனைவியோடு இருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் இந்த ஏத்தியானாகிய உரியா மிகவும் கடமை தவறாதவராக இருந்தபடியினால் தாவீது ராஜா எத்தனையோ காரியங்களை வற்புறுத்தியும் குடித்து வெறித்தும் சேவைகளோடு தான் படித்து கொண்டார். ஆகையால் இந்த காரியத்தில் சற்று மனம் நொந்து தாவீது ராஜா அடுத்த திட்டத்தை தீட்டினார். அந்த உரியாவின் கையிலேயே அவனை கொல்லுவதற்கான ஒரு கடிதத்தை எடுத்துக்கொண்டு யோவாபின் கையில் கொடுக்க செய்தார். நீ உரியாவை யுத்தகலத்தில் மும்முரமாக நெடுக்கும் பொழுது இந்த உரியாவை நிறுத்த வேண்டும், அவன் அடிபட்டு சாக வேண்டும் என்று. அவ்வாறே யோவாப் செய்து உரியாவும் செத்துவிட்டார். இப்பொழுது மிகவும் சர்வசாதாரணமாக உரியாவின் மணியாக பத்ஷேபாளை அவர் சேர்த்து கொண்டார். இந்த காரியம் யாருக்கும் தெரியாமல் நடந்தது. யோவாவுக்கும் தனக்கும் உள்ள ரகசியம் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தார். ஆனாலும் கர்த்தரின் பார்வையில் மிகவும் அருவருப்பாக இருந்தது. தாவீது ராஜா இந்த துணிகரமான பாவத்தை செய்தபடினால் அவர் நாத்தான் தீர்க்கதரிசியை குறித்து இவ்வாறு கூறுகிறார். 2 சாமுவேல் 12:10. இப்பொழுதும் நீர் என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவி உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும்.
பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற பாவ வாழ்க்கையின் மூலமாக தான் நம்முடைய சந்ததியாவரும் ஆசீர்வதிக்க முடியாமல் போகும். ஏனென்றால் தகப்பன் என்னென்ன காரியங்களில் துணிகரமாக ஜீவிக்கிறாரோ பிள்ளைகளின் ஆசீர்வாதமும் தடைப்பட்டு போகும். இப்படியாக பத்சேபாள் பெற்ற தாவீது ராஜாவுக்கு பெற்ற முதல் குழந்தை மிகவும் வியாதிப்பட்டு கேவலமாக இருந்தது. அப்பொழுது தாத்தான் தீர்க்கதரிசி வந்து எச்சரித்த பொழுது, நீதான் அந்த மனிதன் அந்த காரியத்தை செய்தது என்று சொன்ன பொழுது மிகவும் மனம் கசந்து அழுதார். அந்த குழந்தை வியாதிப்பட்டு கேவலமாக இருக்கும் பொழுது 7 நாள் உபவாசம் பண்ணி தரையில் கிடந்தார். ஒன்றுமே சாப்பிட முடியவில்லை. பிற்பாடுதான் அந்த குழந்தை மரித்து போய்விட்டது என்று சொன்ன பொழுது மற்றவர்கள் கேட்டார்கள். அவர் ஆகாரம் கொடுக்க சொன்னார். மற்றவர்கள் சொன்ன பொழுது, நான் பிள்ளை உயிரோடு இருக்கும் அளவும் நானும் பிழைக்குமோ என்று நான் உபவாசம் இருந்தேன், என் பாவங்களை அறிக்கையிட்டேன். ஆனால் இப்பொழுது அது இறந்து விட்டது. அதனிடத்திற்கு நான் போவேனே அல்லாமல் அது இடத்திற்கு வர முடியாது என்றார். பிரியமானவர்களே, தாவீது ராஜாவின் பாவ அறிக்கை தான் நாம் சங்கீதம் 51 பெற்றிருக்கிறோம். இந்த சங்கீதம் 51 லெந்து காலம் மட்டுமல்ல, மற்ற எல்லா சமயத்திலும் வாரம் ஒரு முறையாவது அடிக்கடி நாம் சொல்லி நாம் பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும். சங்கீதம் 51:8, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியலும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். பிரியமானவர்களே, இந்த லெந்து காலம் என்பது தேவன் நம்மை ஈசோப்பினால் சுத்திகரிக்க வேண்டிய காலம். நாம் உறைந்த மழையிலும் வெண்மையாக வேண்டிய காரியம். அதற்காக நாம் உபவாசம் போட்டு தாவீது ராஜாவை போல மனம் கசந்து அழுந்து தேவன் நமக்கு குற்றமுறைகளை சுட்டி காட்டும் பொழுது அதையெல்லாம் அவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு விட்டுவிட வேண்டும். அப்பொழுதுதான் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அப்படி அவர் செய்தபடியினால்தான் அந்த பத்சேபாளத்திலிருந்து பிறந்த சாலமோன் மிகப்பெரிய ராஜாதி ராஜாவாக தேவனால் உயர்த்தப்பட்டார். பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சந்ததி நம் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் தாவீது ராஜாவை போல நாம் குற்றமுறைகளெல்லாம் அறிக்கையிட்டு மனம் கசந்து அழுக வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு மறுபிறப்பின் அனுபவத்தின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனை துணிகரமான பாவங்களிலிருந்து என்னை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்கும் பொழுது நிச்சயமாகவே ஒரு மனந்திரும்புதலின் அனுபவத்தை நாம் பெற்று இந்த லெந்து காலங்களில் நாம் புதிய குணாதிசயங்களை காண்பிக்கிற மக்களாக நாம் மாற்றப்படுவோம். அதற்கு தேவன் கிருபை செய்வாராக. அடுத்ததாக மனேசா ராஜாவின் ஒரு மனம் திரும்புதல். மனேசா ராஜாவை பார்த்தீர்கள், இவர் எசேக்கியா ராஜாவின் மகன்தான். எசேக்கியா மிகவும் தெய்வ பக்தியுள்ள ராஜாவாக தேவனுடைய கட்டளையும் கற்பனைகளையும் அனுசரிக்கிற மகனாக இருந்தார். ஆனாலும் ஏனோ இந்த மனாசா ராஜா அந்த தகப்பனுடைய வழிகளை நடக்க வேண்டும் என்று நினைக்காமல் தேவனுடைய கற்பனைகளை கைவிட்டு மிகவும் துணிகரகமாக நடந்தார். மனேசா ராஜா 12 வயதில் ராஜாவாகி கிட்டத்தட்ட 52 வருடம் யூதா எருசலேமை அரசாண்டார். அவர் செய்த காரியம் 2 நாளாகவும் 33:9. அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்தருக்கு முன்பாக அளித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதாவும் எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை வழி தொப்பி போக பண்ணினார். பிரியமானவர்களே, இப்படி ஒரு பொல்லாத காரியத்தில் துணிகரம் கொள்ளத்தக்கதாக மக்கள் எல்லாம் என்ன காரியம் செய்தாலும் கவலை இல்லை, உங்கள் மனம் போல் ஜீவியுங்கள் என்று சொன்னது மட்டுமல்லாமல் இந்த எருசலேம் தேவாலயத்தில் வானத்தின் சகல ராசிகளுக்கும் ஒரு பலிபீடத்தை கட்டி உருவத்தை செதுக்கி வைத்தான். மிகவும் வழி தப்பி போக பண்ணினான். அதனால் என்ன காரியம் இருந்தது? பாபிலோன் ராஜா வந்து அந்த மனேசாவை முட்களினால் பிடித்து கொண்டு பாபிலோனுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். முட்களினால் அழுந்த கட்டி அவர் பாபிலோனுக்கு எடுத்துச் செல்லும் பொழுது மிகவும் நெருக்கப்படுகையில் இவ்வாறு சொல்கிறார். 2 நாளாகவும் 33:12. இப்படி அவன் மனாசே நெருக்கப்படுகையில் தன் தேவனாய் கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். இந்த லெந்து காலம் என்பது நாமும் கூட நம்முடைய விக்கிரக ஆராதனையான காரியங்களிலிருந்து மனம் திரும்புவதற்கு ஏற்ற காலம். நாம் மிகவும் நம்மை தாழ்த்த வேண்டும். மனேசா ராஜாவை போல நெருக்கி கெஞ்சுதலுக்கு இறங்கி தேவனிடம் கெஞ்ச வேண்டும். தன் மிகவும் தாழ்த்தினார். கர்த்தரை நோக்கி கெஞ்சி
மிகவும் தாழ்த்தின பொழுது கர்த்தர் கிருபையாக மனமிறங்கி மறுபடியும் அவரை எருசலேமில் கொண்டு வந்து அரசாளச் செய்தார். அப்படி கொண்டு வந்து இருக்கும் பொழுது அவர் கர்த்தரே தேவன் என்று அறிந்து சிலைகளை எல்லாம் அகற்றிவிட்டு மக்களை உண்மையான தேவனுடைய வழிபாடுகளுக்கு நேராக திருப்பினார். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரே தேவன் என்று அறிவதற்கு நாம் தாழ்த்த வேண்டும். நாம் தேவனுக்கு முன்பாக கெஞ்ச வேண்டும். நம்முடைய குற்றமுறைகள், விக்கிரகாராதனை போன்ற காரியங்கள் எல்லாம், நாள் நட்சத்திரம் பார்ப்பது, ஜோசியம் பார்ப்பது, சகுனம் பார்ப்பது போன்றெல்லாம் விக்கிரகாராதனையான காரியங்கள் தான். அவையெல்லாம் நம்மை வழி தப்பி நடக்கப்படும். அத்தையதொரு காரியங்களை எல்லாம் நாம் தேவனை விட்டு விலக்கி இந்த லெந்து காலங்களில் ஒரு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்மை ஆயத்தப்படுத்தும் காலம். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக யோனா தீர்க்கதரிசி. இந்த யோனா தீர்க்கதரிசி பார்த்தீர்கள் என்றால், அவர் தேவனிடமிருந்து கட்டளை பெற்று, நீ மகா நகரமாகிய நினிவேக்கு சென்று என்னுடைய நாமத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும் என்று கூறின பொழுது, அந்த நினிவே என்பது அசீரிய மக்களால் நிறைந்தது. இந்த அசீரிய மக்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அதிகமாக கொடுமைப்படுத்தப்பட்டபடியினால் இந்த யோனா தீர்க்கதரிசிக்கு அவர்களிடம் சென்று அவர்கள் வனம் வருந்தத்தக்கதாக பிரசங்கிக்க பிரியமே இல்லை. ஆயால் தேவனுடைய கட்டளைக்கும் விலகி ஓடி கீழ்ப்படியாமல் அவர் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டுபிடித்து அதன் மேல் ஏறி அங்கு வசதியாக ஒரு கீழ்த்தட்டில் போய் உறங்கி கொண்டிருந்தார். தேவன் சொன்னது நினிவேக்கு. அது ஒரு கிழக்கு புறமாக செல்ல வேண்டிய கப்பல். ஆனால் இவர் மேற்கு புறமாக செல்ல வேண்டிய கப்பலை எடுத்து தேவனை விட்டு விலக வேண்டும் என்று சென்று கொண்டிருந்தார். கர்த்தராகிய தேவன் தன்னுடைய திட்டத்துக்கு ஏற்றபடி ஒரு மக்களை உபயோகப்படுத்தும் பொழுது, அவர்கள் அந்த திட்டத்தை விட்டு வழிவிலகி போக செய்யும் பொழுது அவர் நினைத்ததுதான் நடைபெறும். யாரை கொண்டு அந்த திட்டத்தை முடிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்களோ அவரை கொண்டுதான் தேவன் முடித்து வைப்பார். ஆகையால் இங்கு யோனா தீர்க்கதரிசி செய்த கப்பலில் நாம் நடந்த காரியங்கள் எல்லாம் அறிவோம். மிகவும் கொந்தளிப்பாக இருந்தது. அப்பொழுது அவர் சொன்னது, என்னை தூக்கி கடலில் போட்டு விடுங்கள் என்று. ஏனென்றால் இப்பொழுது பாருங்கள், அவர் மற்றவர்களெல்லாம் கேட்கிறார்கள், யோனா நீ மட்டும் ஏன் தூங்கி கொண்டிருக்கிறாய், நீ எழுந்து உன் தேவனை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்லும் பொழுது யோனா தீர்க்கதரிசி சொன்னது, என்னால் தான் இந்த காரியம் வந்தது, நான் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறவன் என்று கூறினார். யோனா 1:10. அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷன் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தார் என்றார்கள். பிரியமானவர்களே, யோனா தீர்க்கதரிசி மிகவும் துணிகரமான காரியத்தை செய்கிறார். நான் எபிரேய மனுஷன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனை வணங்குகிற மனுஷன், ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடி போகிறபடியினால் என்னை தூக்கி கடலில் போட்டு விடுங்கள் என்று. அப்படி போட்டு விடும் பொழுது ஒரு பெரிய திமிங்கலத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அந்த திமிங்கலத்தின் வயிற்றிலிருந்து இவ்வாறு கெஞ்சுகிறார். யோனா 2:7. என் ஆத்துமா என்னில் தொண்டு போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் ஒரு பரிசுத்த ஆலயத்திலே முடித்திலே வந்து சேர்ந்தது. பிரியமானவர்களே, இங்கு ஆலயத்தில் அவர் அதிகமாக ஆத்துமா தொய்ந்து போகும் பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் ஒரு ரட்சிப்பை கட்டளையிட்டார். யோனாவுக்கு நீ வந்து தரையிலே அவரை கட்டி போட்டது. இப்பொழுது யோனா நினிவே நகரத்துக்கு சென்று இன்னும் 40 நாள் நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினார். இவர் ஒரு யூதராக இருந்தபடியினால் அவர்களுக்கு தெய்வத்தை பற்றி எந்த ஒரு காரியத்தையும் எடுத்துச் சொல்லவே இல்லை. இந்த வார்த்தை மட்டும்தான், இன்னும் 40 நாள் உண்டு, நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். அதை கேட்ட பொழுது மக்கள் எல்லாம் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு இவ்வாறு செய்தார்கள். யோனா 3:8. மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் கூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியை தம் கையில் உள்ள கொடுமையும் விட்டு திரும்ப கடவர்கள். இந்த நினைவு மக்கள் செய்தது போல நாம் நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். நாம் கைகளினால் செய்த கொடுமையை விட்டு திரும்ப வேண்டும். ரெட்டுடித்து தேவனை நோக்கி கதற வேண்டும். நினைவே மக்கள் 3 நாள் ஆகாரம் இல்லாமல் மனிதரும் மிருகங்களும் கதறினார்கள். தேவன் அந்த கதறுதலின் சத்தத்தை கேட்டு அந்த நினைவே மக்களுக்கு ஒரு ரட்சிப்பை அனுப்பினார். இந்த யோனா தீர்க்கதரிசியும் கூட கர்த்தருடைய சமூகத்திலிருந்து
விலகி போகிற பொழுது ஒரு இருளான பாதை தான் அடைத்து போட்டத்தக்கதாக காரியத்தை நடப்பித்தார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறோமா? அவர் சொன்னதை செய்யாமல் நம்முடைய விருப்பத்தின்படி ஏதேதோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா? அப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தோல்விதான். ஆனால் இந்த நினைவே மக்களைப் போல இந்த லெந்து காலங்களில் அவரவர் தம் பொல்லாத வழிகளை விட்டும் தாம் கைகளில் இருக்கிற எல்லா பொல்லாத கிரியைகளையும் விட்டு நாம் திரும்பும் பொழுது நிச்சயமாகவே இந்த லெந்து காலம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரிய மறுமலர்ச்சியின் காலமாக முடியும். இந்த நினைவே மக்கள் தேவனுடைய நாமத்தை அறியாத மக்கள். ஆனாலும் ஒரு வார்த்தை தீர்க்கதரிசியின் மூலமாக வந்த பொழுது அதிகமாக ராஜா முதல் மிருகங்கள் வரை ரட்டுடுத்தி கதறினார்கள். பிரியமானவர்கள், நாமும் கூட இந்த லெந்து காலங்களில் எத்தனையோ செய்திகளை நாம் கேட்க போகிறோம். அநேக ஊழியக்காரங்கள் நமக்கு தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள். அவருடைய செய்திகளெல்லாம் கேட்டு நாம் மனம் திரும்ப ஆயத்தமாக இருக்கிறோமா என்று சிந்திப்போம் பிரியமானவர்களே. அப்பொழுதுதான் இந்த லெந்து காலம் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வசந்த காலமாக மாறி முடியும். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக நாம் புதிய ஏற்பாட்டில் காலத்தை சொல்லும் பொழுது ஒரு இளையகுமாரின் கதையை நாம் லூக்கா 15ஆம் அதிகாரம் 11 முதல் 32 வரை நாம் பார்க்கிறோம். இந்த இளையகுமாரன் மிகவும் செல்வச்செழிப்பாக வளர்ந்தவன். ஆனாலும் தாப்பனிடம் தன் ஆஸ்தியை பிரித்து பிரிந்து கொடுக்க சொல்லி தாப்பனை வற்புறுத்தபடியினால் தாப்பனோ மிகவும் மனக்கலக்கத்தோடு ஆஸ்தியை படமுடிப்பாக முடித்து கொடுத்த பொழுது அவன் ஒரு தூர தேசத்துக்கு சென்று தன்னுடைய இஷ்டப்படி வாழ்ந்து பணத்தை எல்லாம் செலவழித்து போய் போட்டு விட்டான். அப்பொழுது தகப்பனுடைய சன்னதியை விட்டு விலகி போனான். யோனா கர்த்தருடைய சந்நிதியை விட்டு விலகி போனது போல இந்த இளையகுமாரின் தகப்பனுடைய சந்நிதியை விட்டு விலகி போனான். தகப்பனுடைய அதட்டுதல்கள், அறிவுறுத்தல்கள், கட்டளைகள் எதற்கும் எனக்கு பிரியமில்லை. நான் என்னுடைய இஷ்டப்படி நான் வாழ்க்கையை வாழ வேண்டும், என் நிலைமையில் எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று அவன் தூர தேசத்துக்கு போனான். பணம் இருக்கும் வரை நண்பர்கள் இருந்தார்கள். எல்லாம் செலவிழந்த பொழுது அவனுக்கு சாப்பிடக்கூட ஒரு உணவு கிடைக்கவில்லை. அப்பொழுது பண்டிகளை மேய்க்கும்படி ஒரு குடியானனுடன் போய் ஒட்டி கொண்டான். பண்டிகளுக்கு போடும் தவிட்டால் கூட தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்த பொழுது ஒருவரும் அவனுக்கு அதை கொடுக்கவில்லை. அப்பொழுது அவன் சொன்னது லூக்கா 15:17, அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். பிரியமானவர்கள், நாமும் கூட அநேகம் தரங்களில் நாம் ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கை செய்கிறோம். அநேகம் தர நினைக்கும் பொழுது நான் எத்தனையோ பணம் சம்பாதிக்கிறேன், என் நிச்சயப்படிதான் வாழ்கிறேன், நிம்மதியே இல்லை என்று சொல்வார்கள். காரணம், அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தை விட்டு தன்னுடைய இஷ்டம் போல் வாழ்கிற மக்கள். அதே போல்தான் இந்த இளையகுமாரன், நான் பசியால் சாகிறேன், என் தகப்பனுடைய வீட்டில் கூலிக்காரர்கள் என்றால் வேலைக்காரர்களை விட கீழானவர்கள், அவர்களுக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, எனக்கு ஒன்றுமே இல்லை என்று இப்பொழுது புத்தி தெளிந்த பொழுது நான் தகப்பனுடைய வீட்டுக்கு திரும்பி செல்வேன், அவர் என்னை ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி அட்லீஸ்ட் ஒரு கூலிக்காரராக என்னை வைத்துக்கொள்ள வேண்டும் என்று இவ்வாறு சொல்கிறார். லூக்கா 15:21, குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனை பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னார். உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக வைத்துக் கொள்ளும் என்று சொன்னார். பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல. பிரியமானவர்களை, நாமும் கூட அநேக சமயங்களில் நான் தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாகவும் நாம் பரம தகப்பனாக யெகோவா தேவனின் சித்தத்துக்கு விரோதமாக ஓடி சென்று நம்முடைய மனம் போல் வாழ்ந்து கொள்ளும் பொழுது நாம் பரத்துக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்கிற மக்களாக இருக்கிறோம். ஒரே ஒரு காரியம்தான், இந்த இளையகுமாரன் மனம் வருந்தி மனம் தெளிந்து புத்தி தெளிந்து தகப்பனிடம் ஓடி வந்தது போல நாமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் வர கடமைப்பட்டுள்ளோம். நாம் மன்னிப்பு பெற வேண்டும், நாம் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். தன் பாவங்களை மறைத்து வைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான் என்று சொன்னது போல இந்த இளையகுமாரன் செய்தது போல பரம தகப்பனிடம் நாம் வந்து நம்முடைய காரியங்கள் எல்லாம் நம்முடைய சமூகத்தில் சொல்லும் பொழுது
நாம் தகப்பனுடைய சந்தோஷத்தில் பிரவேசிக்க தகுதியானவர்களாக இருப்போம். நாம் இந்த நோமையின் மூலமாக நமக்கு தெரியும், பிற்பாடு இந்த தகப்பன் அவரை அந்த திரும்பி வந்த மைந்தனை ஒரு கூலிக்காரனாக வைத்துக் கொள்ளவில்லை. எவ்வளோ பணத்தை விரைவு செய்து போனாலும் கூலிக்காரனாக வைத்துக் கொள்ளவில்லை. ஆனால் என் மகன் திரும்ப பெற்றான் என்று சொல்லி கொளுத்து விருந்து ஆயத்தப்படுத்தி உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து காலுக்கு செருப்பும் கைகளுக்கு மோதிரத்தையும் எடுத்து கொடுத்து புசிந்து குடியுங்கள், ஆர்ப்பரியுங்கள் என்று சந்தோஷ மகிழ்ச்சி கொண்டாட செய்தார். பிரியமானவர்களே, மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பல்லோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த பல்லோக சந்தோஷத்தை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்றால் இந்த இளையகுமாரன் புத்தி தெரிந்து வந்தது போல நாமும் கூட பிதாவாகிய தேவனின் சமூகத்துக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சமூகத்துக்கு வந்து நாம் அறிக்கை செய்து இரக்கம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த லெந்து காலம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வசந்த காலம். தேவன் அதற்கு கிருபை செய்தார்கள். அடுத்ததாக கடைசியாக மறுதளித்த பேதுருவும் மனஸ்தாபம் கொண்டு மனம் கசந்து அழுதார். அவரும் மனம் திரும்பினார். இங்கு பேதுருவை பார்த்தீர்கள் என்றால் முக்கியமான சீஷர்களில் ஒருவர். அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு அதிகமான பாக்கியம் பெற்றவர். அதிகமான தீர்க்கதரிசன வரங்களை அவர் மூலமாக வாக்கு மூலமாக அள்ளி செய்தவர். நம்பிக்கை பாத்திரமானவர். ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிடிபட்ட பொழுதும் அவர் பிற்பாடு அந்த கூட்டத்தோடு சென்று பிரதான ஆசாரியின் அரண்மனைக்கு சென்று சேவகரோடு உள்ளே உட்கார்ந்தார். என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. அந்த சேவர்கள் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அதிக தூஷணமாக தூஷித்திருப்பார்கள். ஆகையால் இப்பொழுது அவர் வெளியே வந்து உட்கார்ந்திருந்தார். மத்தேயு 26:69. அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகி இயேசுவோட கூட இருந்தாய் என்றார். அதற்கு அவன், நீ சொல்கிறது எனக்கு தெரியாது என்று எல்லோருக்கும் முன்பாகவும் மறுதளித்தான். நாம் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களை கண்டு ருசித்தவர், உண்டு உறங்கினவர், 1 வருடம் இருந்தவர். ஆனாலும் எல்லோருக்கும் முன்பாகவும் மறுதளிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் தவறான கூட்டத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியேன் என்று சொல்லத்தக்கதான காரியங்கள் அதிகமாக உண்டு. நாம் குடிவரியினாலும், லவ் இன்பத்தினாலும், மேலும் ஸ்மோக்கிங்னாலும், சினிமா பார்ப்பதனாலும், கழிக்க விருந்தினாலும் நாம் இருக்கும் பொழுது, நாம் தவறான கூட்டத்தில் இருக்கும் பொழுது நாம் சொல்லுவதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் எனக்கும் சம்மதம் இல்லை, அறியேன் என்று சொல்லுவதுதான். இப்பொழுது மறுபடியுமாக அவர், என்னடா இது, நாம் வாசலில் முற்றத்தில் வந்தால்தான் தொந்தரவாக இருக்கிறது, வாசல் மண்டபத்தில் வருவோம், அங்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லும் பொழுது, அங்கு மண்டபத்தில் வந்து உட்கார்ந்த பொழுது வேறொருத்தி அவரை கண்டு, இவரும் இயேசுவோடு இருந்தவன் என்று மற்றவர்களுக்கு சொன்னான். அப்பொழுது பேதுரு சொன்னது மத்தேயு 26:72. அவனும் அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் பதிலளித்தான். இப்பொழுது பேதுரு அதிக பயத்தினால் ஆணையிடுகிறார். எனக்கு தெரியவே தெரியாது, சத்தியம் பண்ணுகிறார், இந்த மனிதனை அறியவே மாட்டேன், அறியவே இல்லை. எவ்வளவு ஒரு துணிகரமான காரியம் பாருங்கள். 2வது தடவை ஆணையிட்டு மறுதளிக்கிறார். 1வது தடவாக எல்லாருக்கும் முன்பாக மறுத்தவன் இப்பொழுது மறுபடியும் எல்லாருக்கும் முன்பாக ஆணையிட்டு மறுதளித்தான். அடுத்ததாக சற்று நேரத்தில் அங்கு கூடியிருந்தவர்கள் கண்டு, நீயும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவன் தான், பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்று. என்றால் பேதுரு வந்து கலிலேயா கடற்புறத்தில் சேர்ந்தவர். அவருடைய பேச்சு வழக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பேச்சு வழக்கை ஒத்திருந்தபடினால், இப்பொழுது எருசலேமில் இருக்கிறபடினால் உன்னுடைய பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்று சொல்கிறார்கள். அப்பொழுது சொன்னது மத்தேயு 26:74. அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் சொல்ல தொடங்கினார். இப்பொழுது சத்தியம் பண்ணுகிறார், சபிக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு தெரியாது என்று சபிக்கிறார். பிரியமானவர்கள், நாமும் கூட நாம் துணிகரமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கும் பொழுது நாம் கடைசியில் வந்து விடுவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சபிக்கிற ஒரு கூட்டத்தோடு தான் இருப்போம். மத்தேயு 26:75. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்பி பார்த்த பொழுது மத்தேயு 26:75. சேவல் கூவதற்கு முன்னே நீ 3 தர மறுதளிப்பா என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைந்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். மனம் கசந்து அழுத வேண்டும். எத்தனை முறை தவறான கூட்டத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை பறைசாட்டாமல் அவர்களோடு சேர்ந்து அளவாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்கள் கூறும்
கேட்கும் வினாக்களுக்கு பதிலளிக்காமல் வாளாக இருந்திருப்போம். அப்பொழுதெல்லாம் நாம் பெறுதலை போல் மறுதளித்த மக்களாக இருப்போம். ஆகையால் அவரை போல் நாம் மனக்கசந்து அழுது இந்த லெந்து காலங்களில் நாம் பாவங்களை அறிக்கை விட்டு தவறான கூட்டத்தை விட்டு வெளியே வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆராதிக்கும் கூட்டத்தோடு நாம் சேர்ந்து கொள்வோமாக. அப்பொழுது உண்மையான மனம் திரும்புதல், மனம் மாறுதல் நம் வாழ்க்கையில் நடக்கும். தேவன் கிருபை செய்வாராக. ஜெபம். உங்களை நேசிக்கிற அன்பான பிதாவே, மறுபடியும் ஒரு லெந்து காலத்தில் பிரவேசிக்கிறோம். இந்த லெந்து காலத்தில் உண்மையாக நாங்கள் பாவ வாழ்க்கையை விட்டு தாவீது ராஜாவை போல், மனாசையை போல், யோனாத்திற்கு தரிசியை போல், இளையகுமாரனை போல, மறுதளித்த பேதுருவை போல எல்லா காரியங்களையும் விட்டு விலகி உம்மண்டை வந்து சேர எங்களை கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உண்மையான நிலையுதிர் காலமாக வேண்டாத காரியங்களை எல்லாம் வெறுத்து வசந்த காலத்துக்குள் நாங்கள் அடிபிடித்து வைக்க தேவன் கிருபை செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.